ஃப்ரெண்ட்ஸ், இது இலையுதிர் காலம், ஃபால் சீசன். இந்த சீசன்ல பண்ணக்கூடிய முக்கியமான ஆக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா, மரங்கள்ல இந்த இலைகள் எல்லாம் சூப்பரா கலர் மாறுறத நம்ம ஃபால் கலர்ஸ் ட்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு அப்பர் மிஷிகன் இந்த மாதிரி இடங்களுக்கு டிராவல் பண்றது தான். அது நம்ம போன விலாக்லேயே கவர் பண்ணிட்டோம். இந்த தடவை இன்னொரு சூப்பரான ஆக்டிவிட்டி தான் பண்ண போறோம். அதுதான் ஆப்பிள் பிக்கிங். நம்ம ஏற்கனவே ப்ளூபெர்ரி ஃபார்ம்ஸ் போயிட்டு ப்ளூபெர்ரி பிக் பண்ணியிருந்தோம். அது நடந்தே போனோம் ஃபார்முக்குள்ளே. ஏன்னா அது குட்டி ஃபார்ம். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய ஆர்ச்சர்ட், ஏக்கர் கணக்கில் இருக்கு. அதனால நம்ம வண்டியோட தான் போகணும். நம்ம கார்லேயே உள்ள போயிட்டு அதுக்கப்புறமேட்டு பக்கத்துலேயே பார்க் பண்ணிட்டு நம்ம ஆப்பிள்ஸை பறிச்சுக்கலாம். இப்போ நம்ம கார்ல தான் இன்னும் போயிட்டு இருக்கோம். ஆர்ச்சர்ட்குள்ள போயிட்டு இருக்கோம். பாருங்க எவ்வளோ ட்ரீஸ் இருக்கு. இந்த சைஸ் மரமானதுக்கு அப்புறமேட்டு இவ்வளோ கொத்தா ஆப்பிள்ஸ் கிடைக்குமா அப்படின்றதே எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தது எல்லாமே இங்க வர்றதுக்கு முன்னாடி பெரிய பெரிய மரங்கள் தான் ஆப்பிள் ட்ரீஸா இருக்கும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். நம்ம அப்பர் பெனின்சுலா விலாக் பார்த்தப்பே நம்ம பார்த்துருப்போம். ரோட்டோரமா ஆப்பிள் செடிகள் இந்த மாதிரி நட்டு வச்சிருந்தாங்க. அதுலயே ஆப்பிள்ஸ் இருந்தது. அதுவே பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இங்க பாருங்க, நம்மளே பறிச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான ஆப்பிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறது, அந்த ஃபீலிங்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த மாதிரி பேக்ஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பேக்ல எவ்வளோ ஃபில் பண்றோம், ஃபுல் பேக் வாங்குறோமா, ஹாஃப் பேக் வாங்குறோமா அப்படின்றத வச்சுதான் ரேட்டு. இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15ல 20 வெரைட்டிஸான ஆப்பிள்ஸ் இருக்குங்க. ஒன்னொன்னும் ஒவ்வொரு ரோவா நட்டு வச்சிருக்காங்க. பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு. டேஸ்ட்டும் ஒன்னொன்னும் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கு டேஸ்ட். நம்ம என்ன ஆப்பிள்ஸ் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமா நம்ம பேக்ல எவ்வளோ எடுக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரைஸ். ஆப்பிளோடைய வெரைட்டியை பொறுத்து இங்க பிரைஸ் கிடையாது. எவ்வளோ மக்கள் கூட்டமா பறிச்சுட்டு போயிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்க அப்படின்னா அத்தனை மரங்கள்லயும் அத்தனை செடிகள்லயும் ஒரு 4-5 கிளைகள் மட்டுமே இருக்கிற செடியில கூட அவ்வளோ கொத்தா ஆப்பிள்ஸ் இருக்குங்க. இது மட்டும் இல்ல, இப்ப நம்ம வந்தது ஈஸ்ட் ஆர்ச்சர்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெஸ்ட் ஆர்ச்சர்ட். இந்த ஒரு ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டுக்கு போறதே நம்ம கார்ல தான் டிராவல் பண்ண வேண்டியது இருக்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நல்ல வளர்ந்த பெரிய மரங்களா இருக்கு. இங்கேயும் நிறைய ஆப்பிள்ஸ். கீழேயே எவ்வளவு ஆப்பிள்ஸ் கொட்டி கிடக்குது பாருங்க. இங்க உள்ளேயே வைனரிலாம் இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்களான்னு தெரியல. இந்த ஆப்பிள் பிக்கிங் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டு நமக்கு ஆப்பிள் அப்படின்னாலே திகட்டீரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு இப்பதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பறிக்க ஆரம்பிச்சிருக்கோம். நிறைய ஆப்பிள்ஸை பறிச்சு போட்டுட்டு இன்னும் நிறைய இடம் இருக்கு பார்க்கணும். இப்ப இதுக்குள்ளேயே வெஜிடபிள் ஃபார்ம்ஸும் இருக்கு. இப்ப இது பாத்தீங்க அப்படின்னா கேபேஜ் தோட்டம். இதுதான் நான் முதல் முறையா கேபேஜ் தோட்டத்தை நான் பாக்குறேன். ரொம்பவே சூப்பரா இருக்கு பாருங்க. எட்டி இருந்து பார்க்கும்போது அவ்வளோதான் தெரியல. ஆனா பக்கத்துல போய் பார்க்கும்போது ஒவ்வொரு கேபேஜும் அப்படியே ஒரு ரோஸ் மாதிரி மலர்ந்து இருந்தது. இப்ப இந்த கேபேஜ் பாருங்களேன், ரொம்பவே சூப்பரா இருந்தது. கேபேஜ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்ததுங்க. நம்ம கையில நைஃப் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்திருந்தோம்னா கூட அழகா நம்ம எடுத்துடலாம் போல இருக்கு. இந்த பெட்டல்ஸ் எல்லாம் நவுத்திட்டு இந்த கேபேஜ் நடுவுல இருந்து பிச்சு எடுக்கிறது பயங்கர கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறமா நம்ம ஹெவி மேன் பவர் யூஸ் பண்ணி கேபேஜை வெளியில எடுத்துட்டோங்க. சூப்பரா செம்ம பெரிய கேபேஜ். இது பாத்தீங்க அப்படின்னா உள்ளேயே ஒரு பீன்ஸ் தோட்டம் போட்டிருக்காங்க. இங்க கிரீன் பீன்ஸ் பயங்கர ஃப்ரெஷ்ஷா எவ்வளவு கொத்தா இருந்தது பாருங்க. இதுலயும் கொஞ்சம் எடுத்துட்டு வந்தோம். அதையும் கடந்து போனா இந்த சீசனோடைய ஸ்பெஷாலிட்டி பம்கின்ஸ். எங்க பார்த்தாலும் இங்க ஆரஞ்சு பம்கின்ஸ் தாங்க. இந்த பம்கின்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டி இருக்கு. ஆனா இந்த ஆரஞ்சு பம்கின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஃபேமஸ் இங்க. இதுலதான் அந்த பம்கின் லேண்டர்ன் செய்யறது, ஃபுல்லா டெக்கரேஷன் பண்றது, வீட்டுக்கு வெளியில பம்கின்ஸ் வச்சு ஏகப்பட்ட டெக்கரேஷன்ஸ் வைக்கிறது எல்லாமே இருக்கும். ஹாலோவீன் அப்படின்றது இவங்களோட ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். ஸோ ஒரு பம்கின் தோட்டத்துல போய் நமக்கு தேவையான சூப்பரான பம்கின்ஸ் எடுத்துட்டு வருதுன்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. ஒவ்வொரு பம்கினும் 10 to 12 கிலோ வெயிட் இருக்கும் போல இருக்குங்க. பயங்கர வெயிட். இதெல்லாம் தக்காளி செடிகள் முடிஞ்சு போனது. ஓரளவுக்கு பிக்கிங்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு.
சூப்பரான பர்ச்சேஸ். எல்லா வகையான ஆப்பிளையும் ஒரு 2 எடுத்தாச்சு. அப்புறம் பீன்ஸ், அப்புறம் நம்ம எடுத்துட்டு வந்த கேபேஜ் இதெல்லாம் அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு ரெடி ஆயாச்சு. இது பாருங்க நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிற பம்கின். இதை தவிர ஃபால் அப்படின்னாலே இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு காத்து வந்து பயங்கரமா இருக்குங்க. குளிர் காத்து ரொம்பவே இருக்கும். ஸோ அந்த குளிர் காத்து படப்பட தான் வந்து நமக்கு வந்து இலைகள் வந்து நிறம் மாறுறது. இந்த குளிர் காத்து வந்து நம்மளோட டோட்டல் டெம்பரேச்சரை வந்து பயங்கரமா குறைச்சிக்கிட்டே வரும். இது வந்து கடல் இல்லைங்க, இது வந்து லேக் தான். ரொம்ப ஆழமா பக்கத்திலே இருக்கிறதுனால இங்க அலைகள் வந்து பயங்கரமா இருக்கு. இங்க வந்து சர்ஃபிங் கூட பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஸோ அதனால இது ஒரு சின்ன விசிட் போயிருந்தோம் இங்க. மற்றபடி இங்க ஃபால்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைங்களில் ஃபுல்லாக ஃபால் ஸ்பெஷாலிட்டிஸ் இந்த பம்கின் வச்சு ஜாக்கோ லேண்டர்ன்ஸ், அந்த பம்கின்ல செய்கிற லேண்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் சம்மந்தமாக வீட்டில் வைக்கிற டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாம் வச்சுருப்பாங்கங்க. அதே மாதிரி இங்கே ஹாலோவீனுக்கு காஸ்டியூம்ஸ் போட்டுட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் போவாங்க. இப்போ இந்த கோவிட்ல இந்த வருஷம் ட்ரிக் ஆர் ட்ரீட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனாலும் காஸ்டியூம்ஸ் வந்து எக்கச்சக்கமா கடைகள்ல இருந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் பாருங்க, எலும்பு கூடுகள், பயமுறுத்துறமான காஸ்டியூம்ஸ் தான் இங்க போட்டுப்பாங்க. ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலோட கூட சேர்த்து இவங்க இறந்தவங்களுக்காகவும் ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடுறது தான் இந்த ஹாலோவீன் ஃபங்க்ஷன். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பயங்கரமான காஸ்டியூம்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. நம்ம வீட்டில் பயங்கரமா பயமுறுத்துற மாதிரிலாம் ஜாக்கோ லேண்டன் பண்ண போறதுல ஒரு குட்டி பை பம்கின் வாங்கிட்டு வந்து அதுல சூப்பரான கியூட்டான ஒரு லேண்டன் பண்ண போறோம். பேஸ்ல ஓட்ட போட்டு அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறமேட்டு நமக்கு தேவையான அந்த கியூட்டான அவளோட ஃபேஸை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு பின் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுல வந்து நம்ம குத்தி குத்தி அந்த இடத்த கொஞ்சம் லைட்டா வீக் ஆக்கிக்கணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு குட்டி கத்தி மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த கத்தி வச்சு நம்மளோட ஷேப்பை அழகா காவ் பண்ணி நம்ம வெளியில எடுத்துடலாங்க. ரொம்பவே சிம்பிளா இருந்தது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. வீட்ல குட்டீஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு பண்றதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஆக்டிவிட்டிங்க. வீட்டில் நம்ம பயங்கரமா இந்த மாதிரி பூதாகரமா லேண்டன் செய்யணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நமக்கு பிடிச்ச மாதிரி இந்த ஆக்டிவிட்டியை நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி கியூட்டான டிசைன்ஸ் கூட நம்ம பண்ணி வைக்கலாம். இது ஒரு ரொம்ப சூப்பரான எக்ஸைட்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாவே இருந்ததுன்னு சொல்லணும். உள்ள கேண்டில்ஸும் வச்சுக்கலாம், இல்ல எல்இடி லைட்ஸும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபால்ல பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபால் கலர் ஸ்ட்ரிப், அதுக்கப்புறமேட்டு ஆப்பிள் பிக்கிங், அப்புறம் இந்த மாதிரி லேண்டர்ன் காவிங் இதெல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து ரொம்ப ஆர்வமா விண்டரை எதிர்நோக்கிட்டு இருக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பயங்கரமான ஃப்ரீசிங் கோல்டுல இங்க விண்டர் எப்படி இருக்க போகுது அப்படின்ற வீடியோஸ் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. தேங்க்யூ.